ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் சில மிஸ்டேக் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் என்ன, அது பண்ணுறதால உங்களோட வெயிட் லாஸ் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றத நம்ம சேனலில் இன்றைக்கி பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த 3 தவறுகளில் ஏதாவது ஒரு தவறு அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால தான் அவங்க பாடியில் வெயிட் லாஸ் நடக்கலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற முதல் தவறு என்ன அப்படின்னா, அதாவது வாட்டர் இன்டேக் பண்ணுறதுல நீங்கள் பண்ணுற உங்களுக்கே தெரியாத சில தவறுகள் தான். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 kg இருக்கிற பீப்புள் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். ஓகே, நாங்கள் இந்த மாதிரி 5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்காக ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வாட்டர் இன்டேக் பண்ணுறதை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே அந்த 5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணி முடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்ணுறதுல இருக்கிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே டைமில் 1 லிட்டர் அப்படி இல்லைன்னா 1/2 லிட்டர் தண்ணியை சடனாக குடிக்கிறது. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறமா வாட்டர் என்னால் இன்டேக் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நான் 3 லிட்டர் வாட்டர் தான் இன்டேக் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் வாட்டர் இன்டேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பண்ணுற 3வது மிஸ்டேக். அதை தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக். என்ன அப்படின்னா, வாட்டர் இன்டேக் பண்ணுவோம், ஆனால் எங்களால் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வாட்டர் இன்டேக் பண்ண முடியாது. அதனால் நான் காலையில் மார்னிங் ஒரு 9 o'clock வரைக்கும் என்னால் ஒரு 1 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ண முடியும். ஒர்க் பண்ணுற பிளேஸில் டோட்டலாகவே 1 லிட்டர் வாட்டர் தான் இன்டேக் பண்ண முடியும். நைட் ஒரு 1 லிட்டர் வாட்டர் தான் இன்டேக் பண்ண முடியும். இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வாட்டர் இன்டேக் பண்ணுறதுல நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுல நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் தான் உங்களோட வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வாட்டர் இன்டேக் பண்ணணும் அப்படின்னா, மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clockக்குள்ளே 2.5 லிட்டர் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சிம் பண்ணி குடிக்கணும். 1 o'clockலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே 2.5 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற 2வது தவறு என்ன அப்படின்னா, ஸ்லீப். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 hours தூக்கம் சரியான முறையில் இருக்கணும். ஸோ இந்த தூக்கத்தை ஸ்கிப் பண்ணாலும் உங்களோட வெயிட் லாஸ் பாதிக்க செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்டைம் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அன்டைம் வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் ரொம்ப லேட்டாக எந்திரிக்க ஆரம்பிக்கிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வர்றதுக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க நிறைய பேருக்கு இதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு தாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் முழிச்சிருந்து பகலில் அவங்க தூங்குறதாலையும் அவங்களோட வெயிட் லாஸ் பாதிப்புக்குள்ளாகும். இந்த மாதிரி நைட் நேரத்தில் ஒர்க் பண்ணுறதால அவங்களோட தூக்கம் கெட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி நைட்டில் தூங்காமல் இருக்கிறதால அவங்களோட ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தூக்கம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 hours எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நீங்கள் நைட்டில் தூங்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்ஸையும் நீங்கள் சரியாக செஞ்சாலும், ஆனால் 3வதாக சொல்ல போகிற இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற 3வது தவறு என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் எந்த விதத்துலையும் நெகட்டிவாக மாறவே கூடாது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எந்த விதத்துலையும் நெகட்டிவாக மாறக்கூடாது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதை எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற பயத்திலே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. நிறைய ஸ்ட்ரகிள் வரும். ரெண்டாவது ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ முழு மனதாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஒரிஜினல் ஃபுட்டு தேவை அப்படின்னாலும் இல்லை ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை அப்படின்னாலும் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ கிரேட் டே.